ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் எண்ணெய் விட்டு உப்பு போட்டு வதக்கி விட்டுட்டேன். புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன். இது கூடவே குழம்பு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், தக்காளி 2 போட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது கையால் மிக்ஸ் பண்ணால் எரியும்னா கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தக்காளியை இடித்து கூடயும் போட்டுக்கலாம். இதுக்கு தேங்காயும் தண்ணியும் விட்டு தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த குழம்புக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நான் இன்றைக்கி சமைச்சதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சாதத்துக்காக அரிசியும் ஊற போட்டுட்டேன். ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு அது பொரிஞ்சோன்னே அது கூடவே சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி பூண்டு அது சேர்க்கலை, சின்ன வெங்காயம் போட்டு வதக்குனது. அது நல்லா வதங்கினோன்னே அது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணியை அதில் விட்டுட்டு வதக்கி வச்சுருந்தா வெண்டைக்காவையும் அதில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டு கொதி வந்தோன்னே நம்ம விசில் போட்டுக்கலாம். 2 விசில் விட்டு எடுத்துட்டு அது கூட அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டு அதோட பச்சை வாசனை போயிட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் குழம்ப நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு கேரட்டு பொரியலுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரே ஒரு பூண்டை தட்டி போட்டுட்டு காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கேரட்டு இதை தவிர வேறு எதுவுமே அதுக்கு காரத்துக்கெல்லாம் போடலை. வெங்காயம் எதுவுமே போடலை. இது பூண்டு வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு, தண்ணி, கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை சாதத்தில் இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றப்பையும் அந்த பூண்டு வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பூண்டு போட்டிருந்தேன். நார்மலாக சாம்பாருக்கெலாம் செய்யணுன்னா பட்டை, கிராம்பெல்லாம் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான பொரியல் தான். இதுக்கிடையில் குழம்பும் ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ தேங்காய் பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த கேரட்டு பொரியலுக்கு லாஸ்ட்டில் தேங்காய் துருவல் போட்டு இறக்கிக்கலாம். இதில் இறக்கி வச்சுட்டு லெமனை புழிஞ்சிட்டு வெறுசாக கூட அதை சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னைக்காவது பசி இருக்குது ஈவினிங்லனா டக்குன்னு இதை செஞ்சிடலாம். இதை வதக்காமல் பச்சையாக போட்டு லெமன் போட்டு கொத்தமல்லி போட்டு உப்பு போட்டு கூட சாப்பிட்லாம். ஆனால் இதுவும் சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். புளிக்குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கி முட்டையை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டிருந்தேன். கொஞ்சம்தான் இருந்ததுக்கு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கிட்டேன். குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் வேணால் நம்ம நல்லெண்ணெயை மேலே விட்டுக்கலாம். அது எல்லாமே நம்ம இஷ்டம்தான். இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாதமும் வச்சுட்டேன். முட்டையும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். சாதமும் வெந்துருச்சு. முட்டையும் வேக வச்சு எடுத்துட்டேன். அன்னைக்கு லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இது தான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.